எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பரை வாங்கினோன்னா தரவாக படித்து பார்த்துருங்கோ. பார்ட் ஏ இல்லை செக்ஷன் 1 எப்படி இருக்கோ உங்களுக்கு அது மாதிரி பார்த்துட்டு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. செக்ஷன் பியில் என்ன தெரிஞ்சிருக்கோ ஆன்சர் பண்ணிடுங்க. செக்ஷன் சி இல்லை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறீங்களோ அந்த நம்பரை போட்டு அதோட ஆன்சரை கரெக்டாக எழுதிடுங்க. மேப்லாம் அதாவது இருந்து பாயிண்ட் பண்ணணுன்னா மேப்லாம் பாயிண்ட் பண்ணிவிடுங்க அழகாக. சயின்ஸ்க்கு டயக்ராம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் டயக்ராம் வரைஞ்சி பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி கொடுக்கும். அழகாக பாயிண்ட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப குழப்ப வேண்டாம். அழகாக பாயிண்ட்டாக மேக்ஸிமம் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பாருங்கள். அழகாக எழுதுங்க, பதட்டப்படாதீங்க. இதோட நான் என்னோட டிப்ஸை முடிச்சுக்கிறேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சுடுங்க. தெரியாத கொஸ்டின் அப்புறமா நம்ம யோசிச்சு எழுதும்போது டைம் போனாலும் பரவாயில்ல. தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுடுங்க.